அலகு 42. ஆண்டவரின் ஊழியரை பற்றிய முதற் கவிதை. இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவரே, அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவர் மேல் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். அவரது குரல் தெருவில் கேட்காது. நெரிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது சட்டத்திற்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சை தந்து அதில் நடமாடுவோர்க்கு ஆவியை அளித்த இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாத்தேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் புறவினத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வையிழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன். முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்துவிட்டன, புதியவற்றை நான் அறிவிக்கின்றேன். அவை தோன்றும் முன்னே உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். புகழ்ச்சி பாடல். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகின் எல்லையெங்கும் அவர் புகழ் பாடுங்கள். கடலில் பயணம் செய்வோரே, கடல்வாழ் உயிரினங்களே, தீவு நாடுகளே, அவற்றில் குடியிருப்போரே, அவரை போற்றுங்கள். பாலை நிலமும் அதன் நகர்களும் கேதாரியர் வாழ் ஊர்களும் பேரொலி எழுப்பட்டும். சேலாவில் வாழும் மக்களும் மகிழ்ந்து பாடட்டும். மலைகளின் உச்சியிலிருந்து அவர்கள் ஆர்ப்பரிக்கட்டும். அவர்கள் ஆண்டவருக்கு மாட்சியளிப்பார்கள். தீவு நாட்டினரிடையே அவரது புகழை அறிவிப்பார்கள். வலியவரைப் போல் ஆண்டவர் புறப்பட்டுச் செல்வார். போர் வீரரைப் போல் தீரா சினம் கொண்டெழுவார். உரத்த குரல் எழுப்பி அவர் முழக்கமிடுவார். தம் பகைவருக்கு எதிராக வீரத்துடன் செயல்படுவார். தம் மக்களுக்கு ஆண்டவரின் உதவி. வெகு காலமாய் நான் மௌனம் காத்து வந்தேன். அமைதியாயிருந்து என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். இப்பொழுதோ பேறுகால பெண்போல் வேதனை குரல் எழுப்புகின்றேன். பெருமூச்சு விட்டு திணறுகின்றேன். மலைகளையும் குன்றுகளையும் நான் பாழாக்குவேன். அவற்றின் புற்பொண்டுகளை உலர்ந்து போகச் செய்வேன். ஆறுகளை திட்டுகளாக மாற்றுவேன். ஏரிகளை வற்றிப் போகச் செய்வேன். பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நான் நடத்திச் செல்வேன். அவர்கள் பலகா சாலைகளில் அவர்களை வழி நடத்துவேன். அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். கரடுமுரடான இடங்களை சமதளமாக்குவேன். இவை நான் அவர்களுக்காக செய்யவிருப்பன. நான் அவர்களை கை நெகிழ மாட்டேன். சிலைகள் மேல் நம்பிக்கை வைப்போரும், நீங்கள் எங்கள் தெய்வங்கள் என படிமங்களிடம் சொல்வோரும் இழிநிலையடைந்து மானக்கேடுறுவர். கற்றுக்கொள்ளாத இஸ்ரவேல். காது கேளாதோரே கேளுங்கள். பார்வையற்றோரே கூர்ந்து பாருங்கள். பார்வையற்றிருப்பவன் எவன்? என் ஊழியன்தான். கேளாதிருப்பவன் எவன்? நான் அனுப்பும் தூதன்தான். எனக்கு அர்ப்பணமானவன் போல் பார்வையற்றிருப்பவன் யார்? ஆண்டவரின் ஊழியன் போல் பார்வை இல்லாதிருப்பவன் யார்? பலவற்றை நீ பார்த்தும்
கவனம் செலுத்தவில்லை. உன் செவிகள் திறந்திருந்தும் எதுவும் உன் காதில் விழவில்லை. தம் நீதியின் பொருட்டு ஆண்டவர் தம் திருச்சட்டத்தை சிறப்பித்து மேன்மைப்படுத்த ஆர்வமுற்றார். ஆனால் இந்த மக்களினம் கொள்ளையடிக்கப்பட்டது, சூறையாடப்பட்டது. அம்மக்கள் அனைவரும் குழிகளில் சிக்கினர், சிறைகளில் அடைக்கப்பட்டனர். விடுவிப்பார் எவருமிலர். கவர்ந்து செல்லப்பட்டனர், கொள்ளை பொருளாயினர். திருப்பி அனுப்பு என சொல்வாரில்லை. உங்களுள் எவர் இதற்கு செவி கொடுப்பார்? எவர் வருங்காலத்திற்காக கவனித்து கேட்பார்? யாக்கோபை கொள்ளையரிடமும் இஸ்ரவேலை கள்வரிடமும் ஒப்படைத்தவர் யார்? ஆண்டவரென்றோ? அவருக்கு எதிராகவென்றோ நாம் பாவம் செய்தோம்? மக்கள் அவருடைய நெறிகளை பின்பற்ற விரும்பவில்லை, அவரது திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியவில்லை. ஆகவே அவர்கள் மேல் அவர்தம் கோபக்கனலை கொட்டினார். கடும் போர் மூண்டது. அவரது சினம் அவர்களை சூழ்ந்து பற்றி எரிந்தது. ஆயினும் அவர்கள் உணரவில்லை. அவர்களை நெருப்பு சுட்டெரித்தது. ஆயினும் அவர்கள் அதை சிந்தையில் கொள்ளவில்லை.